தங்கராஜ் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுரேஷுமே மதி கூட தன்னோட வாழ்க்கையை பிடிக்கலனாலும் ஆரம்பிச்சிடலாம், அப்பதான் அவளோட திமிரை அடக்க முடியும்னு முடிவெடுத்துடுறாங்க. இந்த விஷயத்த தங்கராஜுமே சந்தோஷமா ரேவதி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரேவதிக்கு தான் இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. மதி என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கான்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். அதனால இந்த மாதிரி நேரத்துல எப்படிங்க மதியால சுரேஷ் கூட சேர்ந்து வாழ்றதை பத்தி யோசிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுவே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய பிரச்சனையா வர நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு இந்த சுரேஷ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கங்கன்னு சொல்ல. ஆனால் தங்கராஜும் எது எப்போ எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியோட வாயையும் அடைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் மதியோட ரூமையும் லைட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மதியும் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மதிக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தங்கராஜ் சொன்னதுனால அவங்க கொஞ்சம் தயக்கத்தோடையே அது இதோ நான் இப்போ வந்துடுறேன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. மதியும் குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் போது அங்கே சுரேஷுமே போகிறாங்க. போன உடனேயே தங்கராஜ் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக மதிக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட பேசாமல் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மதிக்கு ஒன்றும் புரியல. அவங்க பதட்டத்தோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னை விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ் கொஞ்சம் போதையில் இருக்கனால அவங்களுக்கு அது சுத்தமாக புரியவே இல்லை. அதனால உடனடியாக அவங்க சுரேஷை தள்ளி விட்டுடுறாங்க. சுரேஷுமே கீழே விழுந்து ஒரு பலகையில் தலையை இடிச்சுக்கிறாங்க. அதனால அவங்க சத்தமே போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு உடனடியாக ரூமுக்கு ரேவதியும் தங்கராஜும் இந்த விஷயத்த பார்த்துடுறாங்க. தங்கராஜு உடனடியாக சுரேஷ் எழுப்பி விட்டுட்டு என்னடா என்னாச்சுன்னு கேட்க, சுரேஷும் செம்ம கோவத்தோட இவ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்ல, உடனடியாக தங்கராஜும் கோவத்தோட மதியை முறைச்சி பார்த்துட்டு உடனடியாக ரேவதி கிட்ட என்னன்னு அவகிட்ட சொல்லி புரியவேன்னு சொல்லிட்டு நீ முதல்ல வான்னு சொல்லிட்டு உடனடியாக சுரேஷை கீழே கூப்பிட்டு அவங்களோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ரெண்டு பேரும் போனதுக்கப்புறமா மதியும் மனசை விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏன்டா இப்படி மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்களோ எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் ஏன்டா இங்கே கல்யாணம் பண்ணி வந்தேன்னு தோணுது. பேசாமல் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் ரேவதியை உடனடியாக மதிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருமதி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆனான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு தங்கராஜ் பேசுனதை நினச்சி பார்த்துக்கிட்டு தயக்கத்தோடு உட்காந்துருக்க. என்ன அந்த தங்கராஜ் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாங்களான்னு கேட்க, உடனே ரேவதியும் என்ன இருந்தாலும் புருஷன் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும், இதுதான் நம்மளோட தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதியும் நான் அப்படி ஒரு தலையெழுத்தை ஏற்றுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கோவத்தோடு உட்காந்துருக்க. ஆனால் ரேவதியும் உன்ன மாதிரி தான் நானும் இருக்க ஆசைப்பட்றேன், மலரண்ணியும் இருக்க ஆசைப்பட்றாங்க, ஆனால் எங்களால் அது சுத்தமாக முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ மட்டும் தயவு செஞ்சு மாறிடாத, நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. முக்கியமாக உனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், சுரேஷ் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. தங்கராஜ் கூட சேரனால தான் சுரேஷ் அவ்வளோ மோசமாக இருக்கான். என் புருஷன் கூட இருக்கனால தான் சுரேஷோட நல்ல குணம் உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு என்னோட புருஷனையும் சுரேஷையும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணு. என்னால் அதை பண்ண முடியல, நீயாவது பண்ணா கண்டிப்பாக உனக்கு சுரேஷோட நல்ல குணம் தெரிய வரும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங்கோட மதியுமே ரேவதியை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன என் புருஷனை பற்றி நானே தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவர் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் அவங்க பண்ணுறது எனக்கே சுத்தமாக பிடிக்காது. அவங்களோட மனநலமாக அப்படி இருக்குது, என்னால் அதை மாற்றவே முடியல. அதனால நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சுரேஷ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சுரேஷ் உண்மையாகவே நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லவன். அதை நீயே கீழே போனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல. மதியும் குழப்பத்தோட கீழே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது தங்கராஜ் சுரேஷ் கிட்ட ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதியை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சுரேஷ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுரேஷும் இதுக்கு தான் வேண்டாம் வேண்டாம் நான் உங்ககிட்ட சொல்லேன், ஆனால் நீங்கள் தான் என்னோட மனசையே மாற்றி இப்படி சரக்கையுமே ஊற்றி கொடுத்துட்டு என்னை அங்கே அனுப்பிவிட்டீங்க. பார்த்தீங்களா அவள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க தான் மதிக்கு சுரேஷ் தானா அங்கே வரல, இப்படி தங்கராஜ் சொல்லி தான் வந்திருக்காங்கன்றது புரிய வருது. அதனால உடனடியாக ரேவதி பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் சுரேஷும் கோவத்தோட முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்க. தங்கராஜும் எப்படி வருவான், இப்படி புருஷன் கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டுருக்க, இங்கே பாரு தலையில் எப்படி அடிபட்டிருக்கு, அவன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினச்சான், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கோவப்பட. ஆனால் கடுப்பான மதியும் இங்கே பாருங்கள் இது எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை, அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் சுரேஷ்க்கும் செமக்கும் வருது. ஏன் மாமாவை என்ன தெரியும் தான் நீ திட்டுவன்னு கேட்க. அதுக்கு மதியம் சரி நான் திட்டலை, நீங்களே சொல்லுங்கள், இப்படி என்னோட விருப்பம் என்னன்னு கூட தெரியாமல் உங்களை அங்கே அனுப்பி வச்சது அவரோட தப்பு தானே, நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல. சுரேஷும் லைட்டாக யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் மாமா மதி சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது, எதுக்கோ இதை பற்றி நான் முன்னாடியே இவகிட்ட பேசியிருக்கணும், அப்படி பேசியிருந்தா கண்டிப்பாக எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு
அவங்க மதி சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போதையிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுரேஷ் பேசுறது கேட்டுட்டு மதிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் தங்கராஜ் செம்ம கடுப்புலையும் அதை விட அதிகமான ஆச்சரியத்திலே உட்காந்துருக்காங்க. எப்படி ஒரு விஷயத்த எப்படி சுரேஷ் தன்னை பார்த்து சொன்னான்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நான் தப்பு பண்ணேன்னு சொல்ல வரியான்னு கேட்க சுரேஷும் இல்லை மாமா, நீங்களாம் எப்போ தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் மதியும் கொஞ்சம் கரெக்டாக தான் பேசுகிறான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக போதையில் என்ன பண்ணுறது தெரியாமல் மதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சுரேஷ்க்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். போதையில தான் யாரு என்னன்னு தெரியாம யாரு பேசுறது கரெக்டுன்னு மட்டும் பாக்குறாங்க போல. அதனால அவங்க தன்னையே அறியாம மதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. மதியும் இப்பதான் ரேவதி பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு கோவத்தோட தங்கராஜ் கிட்ட இது எங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறேன், நடுவுல மூணாவது ஆளா நீங்க தலையிடணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. ஸோ கைஸ், இப்போ எப்படியும் மதி சூப்பராக பிளான் போட்டு சுரேஷையும் தங்கராஜையும் பிரிக்க போகிறாங்கன்றத நம்மளால் ஈஸியாகவே எதிர்பார்க்க முடியுது. ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ரேவதியும் மலருமே மதிக்கு உறுதுணையாக நின்று இந்த விஷயத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் அவங்களோட மாமியார் வீடு, அதாவது மதியோட மாமனார் மாமியாரோட கொஞ்சம் ஆட்டத்தை அடக்கினா நல்லாயிருக்கும். அவங்களோட பழங்கால எண்ணெய் போக்க ஒரேடியாக அழிக்கிறதுக்கு இவங்க 3 பேர் ஏதாவது சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?